ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம சக்திவேல் பார்க்க போகிறோம். சக்திவேல் டே கொலகார பாவியலாடா நீங்கள் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. இந்த கொலகார சதிக்கூட்டம் பண்ணுற வேலைக்கு இறையாக கூடாதுங்கிறதுக்காகவே சக்திக்காக வேண்டிக்கணும் நம்ம எல்லாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சக்தி நம்ம மாமியார் ரொம்ப நல்லவங்க அப்படின்னு சொல்லிட்டு தேன்னு சொல்கிறாங்க. ஒன்று திறந்து விட சொன்னதே அவங்க தான். அப்படிங்கும்போது அங்கே தான்மா நீ யோசிக்கணும், நீ ரொம்ப யோசிக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஊசி பட்டாசு இவ்வளோ நாளாக சின்ன சின்ன வில்லத்தனத்தை பண்ணணும்னு நினச்சோம். ஆனால் கடைசியில் பெரிய ஆப்பாடிக்கும்னு நம்ம எதிர்பார்க்கலாங்க. இன்னொரு பக்கம் நம்ம வேலன் வந்து நம்ம சக்தி சொன்ன பொய்யன்னு நினச்சிட்டு நீ அங்கேயே உட்காந்துருப்பா, இங்கே உன் பொண்டாட்டியை மர்டர் பண்ணிடுவாங்களாட்டுக்குப்பா, இது புரியலப்பா உனக்கு அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. இவர் எங்க நம்ம பிரகாஷ் இறந்தாரே அந்த மலைக்கு போயிட்டாரு. அதாவது பிரகாஷ் உண்மையாலுமே ஒரிஜினலாக கையில் கிடச்சான். காளியாட்டுக்கு தம் கண்ணா நீ உயிரோடு இருந்தாலும் திரும்ப வந்துடாதப்பா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அதாவது நம்ம சக்தியை கொலை பண்ணுறதுக்காக பல பிளான் போட்டு வச்சுருந்தாங்க. அந்த டைமில் மீனால் என்ட்ரியாக அதாவது நான் டீ போட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சக்தியை சொல்கிறாங்க. என்றைக்கும் இல்லாமல் இன்றைக்கி கிச்சனுக்கு இவங்க அனுப்புகிறாங்களே அப்படிங்கிற போது நீ யோசிச்சிருக்கணுமா, நீ போய் டீ போட்டுவான்னு சொல்லிட்டு சக்தி வாலண்டரியாக அனுப்பிடுறாங்க. உடனே மீனாளுக்கு என்ன மனசில் அலாரம் அடிச்சதோ தெரிலங்க. என்ன விதத்தில் இருந்தாலும் இந்த கூட்டத்தில் கொஞ்சம் நல்ல மனசு உள்ள பொண்ணு அந்த பொண்ணாட்டுக்கு. அந்த பொண்ணு என்ன பண்ணிச்சு, நான் போய் டீ போட்டு வரேன், இது உள்ள போக ஐயோ தான் பொண்ணு போறாளே அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடியே இவங்க போயிட்டாங்க. பற்ற வைக்கிறதுக்குள்ளே போயிட்டு என்ன ஏதோ ஸ்மெல் வருதுன்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணி பார்த்தா சிலிண்டர் கட் ஆயிருக்கு. ஐயோ கேஸ் என்ன லீக் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பேக்கெட்டில் பார்த்துட்டாரு, அண்ணனோட பேக்கெட்டில். கடைசிட்ட கொலகார கூட்டமாடா நீங்களாம், கொலகார பக்கியலா அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாங்க. கத்துனதுக்கப்புறம் ஆமாம் நாங்கள் தான் கொலை பண்ண ட்ரை பண்ணுறோம், அவளாம் வேணாம் நம்ம குடும்பத்துக்கு அப்படி இப்படிங்கிறாங்க. ஐயோ அது ஓம் பொண்டாட்டியை நீ கொலை பண்ண நினைக்காது, ரொம்ப பெரிய தப்பு. ஒரு உயிர் எடுக்கணும் அவ்வளோ சர்வசாதாரணமாக உனக்கு ஈரியா நான் போய் சொல்கிறேன் கோச்சிக்கிட்டு இந்த பொண்ணு கிளம்பி வந்துருச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில்